தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. விடுதலைக்கான தேவன். யாத்ராகமம் 6:7 உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நல்ல நாளுக்காக உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையில் எல்லா கட்டங்களிலும் அடிமைத்தனத்தின் சூழ்நிலைகளிலும் பாவத்திலிருந்தும் பயத்திலிருந்தும் பலவிதமான வீழ்ச்சிகளிலிருந்தும் எங்களை விடுதலையாக்கினதற்காக உமக்கு நன்றி. என்னை உமக்கு சொந்தமாக மாற்றி கிருபையால் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று சொல்லியிருக்கிறீரே, உமக்கு நன்றி. விடுதலையின் தேவனை பற்றிக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். மேற்கண்ட வேதவசனத்திலே இஸ்ரவேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்தபோது அவர்களை விடுவிக்கும்படி மோசேயை திட்டமிட்டு அனுப்புகிறார். தேவனுடைய திட்டத்தை, ஒப்பந்தத்தை நினைவு கூறுதலாக இவ்வாறு கூறுகிறார். விடுவிப்பது மாத்திரமல்ல, என் சொந்த ஜனமாக ஏற்றுக்கொண்டு உங்கள் தேவனாக இருந்து உங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து தப்புவிப்பேன் என்கிறார். இன்று நம்மையும் பார்த்து கூறுகிறார், என் மகனே, மகளே, நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நான் உன்னை விடுவிப்பேன் என்கிறார். பாவக்கட்டினால் பிணைக்கப்பட்டுள்ளேன். சாபக்கட்டுகள் என்னை மூடி போட்டது. அக்கிரமத்தின் கட்டுகள் நிமிரக்கூடாமல் என் கண்களை மறைக்கிறது என்று வியாகுலப்படுகிற உங்களை பார்த்து தேவனாகிய கர்த்தர் கூறுகிறார், இவை அனைத்தும் எகிப்தை போல உன் வாழ்வை கசப்பாக்குறது என்று நினைக்கிறாயா? இதோ மதுரமாக்கும் உன் தேவன் உன்னுடனே கூட இருக்கிறார். பயம் வேண்டாம், கலக்கம் வேண்டாம். யோசேப்புடைய வாழ்க்கையை ஒரு விசை நினைத்து பாருங்கள். சகோதரர்களால் விற்கப்பட்டார், சிறைபிடிக்கப்பட்டார். ஆனாலும் தேவன் அவனை வெளியே எடுத்து வெற்றிகரமாக எழுப்பினார். விடுதலை என்பது சுதந்திரம் மட்டுமல்ல, அது தேவனுடைய புதிய உறவை தொடங்கும் ஒரு தொடக்கமாக உள்ளது. ஒப்பு கொடுப்போமா? இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவரும் கர்த்தர் சொல்லுகிறது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஆமேன்.